புத்தகம் படிக்கிறவன் பாத்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கை மட்டும் இல்ல. அவன் படிக்கிற புக்ல வர எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்ந்து அவன் வாழுவான். அப்படி நாங்க படிச்ச ஒரு புத்தகத்துல நாங்க வாழ்ந்த ஒரு கதையையும், அதாவது சொல்லப்போனா ஒரு வாழ்க்கையும் பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். எப்பவும் நானும் ஸ்ரீ மட்டும் வருவோம். இன்னைக்கு எங்க கூட சனாவும் வந்திருக்காங்க. வணக்கம் நெஞ்சங்களே! நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனுமதி இலவசம் பாட்காஸ்ட். நான் உங்கள் கீர்த்தி. நான் உங்கள் சனா. நான் உங்கள் ஸ்ரீ. எங்களை சிலிர்க்க வைத்த, சிரிக்க வைத்த, சிந்திக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இங்கு அனுமதி இலவசம். சனா, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம எந்த புக்க பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம பெருமாள் முருகன் எழுதின மாதருபாகன் அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்ன மாதருபாகன் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். மாதருபாகன்னா சிவன் அல்லது பார்வதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கும் இந்த சொசைட்டில ரெலவெண்டா இருக்கக்கூடிய குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பத்தி ரொம்ப அழகா ஒரு கிராமத்துல என்னென்ன மாதிரிதான் ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த கப்பலுக்கு அப்படின்னு சொல்லி பெருமாள் முருகன் ரொம்பவே அழகா தெளிவா நகைச்சுவையோட இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட இந்த மாதர்பாகன் கதையில 2 பேர் இதே மாதிரி இருப்பாங்க. அழகான ஒரு கப்பல், தாலி பொன்னான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்கும் காதல், காதல்னா காதல், அப்படி ஒரு காதல். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த ஊரை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. அவங்களுக்கான காதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் போய்க்கிட்டே இருக்கு. எல்லா பக்கத்துலயும் கேட்கிற மாதிரிதான், எல்லா கிராமத்திலும் நடக்கிற மாதிரிதான். எப்ப குழந்தை பிறக்கும், இவங்களுக்குமே அந்த ஏக்கம் இருக்கு. எப்படியாவது நம்ம குழந்தை பிறக்கணும். கிட்டத்தட்ட 12 வருஷம் அந்த மாதிரி ஓடி போயிருச்சு அவங்களுக்கு. குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஊர் அவங்கள வந்து ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப வருத்தம். எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை வேணும், நம்மளோட அன்பை பகிர்ந்துக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஏக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க செய்யாத சடங்குகள் இல்லை, இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எல்லாத்தையுமே அவங்க பண்ணி பாக்குறாங்க. இருந்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து இல்லாம இருக்கு. இந்த குழந்தை இல்லாம இருந்தாலும் நம்மளோட ஹீரோ இருக்காப்புல காளி, காளிக்கு வந்து எப்பவுமே காதல் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பொண்ணானா ரொம்ப பிடிக்கும். அந்த காதலை பொண்ணா மேல வழங்கிக்கிட்டே இருப்பாரு. எப்படியாவது அவருக்கு வந்து அந்த குழந்தை மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்ல. சுத்தி முத்தி எல்லாரும் அவருக்கு அந்த ப்ரெஷரை கொடுத்தாலுமே, நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை வந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணாக்கு அப்படி இல்ல. ஏன்னா ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பேசுவாங்கன்னு நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். குழந்தை இல்லைன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போய் நிக்க முடியாது, நல்லது கெட்டது செய்ய முடியாது. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப குழந்தை வரும், எப்ப குழந்தை வரும். அந்த மாதிரி சுத்தி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். ஒரு கட்டத்துல பொண்ணாக்கும் சரி காளிக்கும் சரி, நம்ம 2 பேரும் இப்படியே காதலிச்சுட்டே இருந்துடலாம், குழந்தை வேணாம், குழந்தை இருந்தாதான் சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா நிச்சயம் இந்த சமூகம் விடுமா? கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும். பெருமாள் முருகன் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு, தன்னிடம் இருப்பது மற்றவனிடம் இல்லை என்றால் பெரிய தலைக்கிற்கு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த மனுஷனுக்கு எல்லாமே அப்படிதான். நம்மகிட்ட இருக்கிறது இன்னொருத்தன்ட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவனை பெரிய ஆளு, நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தது. இந்த மாதிரி எல்லாரும் அவனை கேட்க கேட்க கடைசியா எப்படி எல்லாம் வந்து இந்த சொசைட்டி அவங்களுக்கு தர்ற அழுத்தத்துல ஒரு கட்டத்துல வெறும் காதலோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த 2 பேரு எப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க, எப்படி செதஞ்சு போயிடுறாங்க, அவங்களோட காதல் எப்படி கெட்டு போச்சு, அவங்களோட குடும்பம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அழகான கிராமத்துல எப்படி எல்லாம் நிகழ்ச்சி நடக்குமோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு பெருமாள் முருகன். சனா வந்து மாதரூபாகன் புத்தகத்தோடைய கதையோட்டத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி இந்த புக்கை வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணு தோணுச்சு. அதை வந்து உங்க 2 பேர்கிட்டயும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த புத்தகத்தை முடிச்ச உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த கதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் உருவாச்சு. அந்த பயம் என்னன்னா, நமக்கும் இது நிகழுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அதை தாண்டி அந்த காதல் தம்பதியினர் இருக்காங்கல்ல, அந்த கணவன் மனைவி பொன்னா காளி, அவங்க 2 பேத்துக்கும் இருந்த காதலுங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கதை நெடுக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஊடல்கள். ஏன்னா குழந்தை பேரு இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அந்த நேரத்திலயும் இந்த சமூகம் சொல்லக்கூடிய வசை சொற்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு காளி வந்து பொன்னாக்கு ரொம்ப ஆறுதலா தான் இருப்பான். அந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம இருக்கும். அந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த காதலுங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காதல் எப்படி இந்த கதையின் ஓட்டத்துல கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா செதையுதுங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த சமூகத்து மேல ஒரு சின்ன சின்ன இல்ல ரொம்பவே பெரிய கோவத்தோட தான் எல்லா இந்த 3 உணர்வுகளும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை என்னால கடக்க முடிஞ்சது. சனா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இந்த புத்தகம் ரொம்பவே ஒரு பர்சனலைஸ்டான ஒரு ஃபீல் கொடுத்த புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி காளிக்கும் பொன்னாக்கும்
இந்த சமூகத்துல இருந்து எழுப்பப்படக்கூடிய கேள்வி, அவங்களோட வாழ்க்கை அதனால எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத எல்லாத்தையும் என் விவரம் தெரிஞ்சு நான் பார்க்கலைன்னா கூட, இத பத்தின ஒரு சில நிகழ்வுகள நான் என் லைஃப்ல பார்த்திருக்கேன். இது இன்னமும் என் லைஃப்ல நடக்குமோ? ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி ஒரு பயமும், பதட்டமும் எனக்கு இருக்கு. எப்படி காளிக்கும், பொன்னாக்கும் ஸ்ரீ சொன்ன மாரி இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொசைட்டினால அப்படியே டிஸ்டன்ஸ் போய், போய், போய் ஒரு கட்டத்துல சிதைஞ்சு போகுதோ, அது ஒரு நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அத நான் கண்கூடா வந்து பார்த்திருக்கேன். இந்த புத்தகத்த நான் படிச்சு முடிச்சப்ப கூட லிட்டரலா நான் அழுதேன்னு தான் சொல்லணும் இந்த புத்தகத்த நான் படிக்கிறப்போ. ஏன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட ஒரு வாழ்க்கைய தான் இந்த புத்தகம் முக்காவாசி பேசுதோங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அத தாண்டி இதே மாரி எனக்கு பின்னாடி இதே நடக்குமோ? இன்னமும் அந்த சொற்கள் ஏதாவது ஒரு கட்டத்துல வந்துருமோ? அவங்கள யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த புத்தகத்துல இன்னொரு ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லையன் சித்தப்பான்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அவர் மாரி ஆமா. எல்லாராலயும் வாழ முடியாது. ம். ஏன்னா, நல்லையன் சித்தப்பா இந்த சமூகத்த வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு பிடிச்ச ம். மாரியான ஒரு வாழ்க்கைய வாழ்வாரு. அவருக்கு என்ன தோணுதோ அத செய்வாரு. எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் அடங்கவே மாட்டாரு. உண்மைய சொல்லணும்னா, இந்த மாதுருபாகன் கதையில அந்த நல்லையன் சித்தப்பாங்கிற கதாபாத்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும்னா, பொதுவா இந்த சமூகத்துல வந்து நம்மள தான் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. ஆனா, நல்லையன் சித்தப்பாங்கிறவரு இந்த சமூகத்தையே டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிற ஒரு ஆளு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர்கிட்ட எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய பதில் என்னவா இருக்கும்னா, "நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ, நான் அப்படிதான் இருப்பேன். நீங்க கேட்கிற கேள்விக்கோ, நீங்க வச்சிருக்க கட்டமைப்புகளுக்கோ, அந்த கட்டமைப்புகளுக்குள்ள சுருங்குற ஒரு ஆள் நான் இல்ல. எனக்கு புடிச்ச மாரி தான் நான் இருப்பேன்." அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளு. இன்னும் சொல்லணும்னா, இந்த கதையில அவர்கிட்ட எழுப்பப்படக்கூடிய கேள்விகள், "நீங்க இப்படிதான் இருக்கணும். நீ இந்த ஊர்ல இருக்கணும்னா, இந்த கட்டுப்பாடுகளோட தான் நீ இருக்கணும்." அப்படின்னு எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு, அவர் குடுக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே ஆ ரொம்ப ஸ்வாகா இருக்கும். ரொம்ப தக்கா இருக்கும். அந்த நல்லையன் சித்தப்பாங்கிற கதாபாத்திரத்த ஒரு படத்துல வச்சிருந்தாங்கன்னா, நொடிக்கு நொடி அவர் குடுக்குற ரிப்ளைக்கு எல்லாத்துக்குமே டக்குன்னு அந்த கண்ணாடியும், செயினையும் மாட்டி பேக்கிரவுண்ட் மியூசிக் போடுற மாரி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எதார்த்தமான, நம் நம்மள இந்த கதைக்குள்ள ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள்ல நல்லையன் சித்தப்பா மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்தாரு. ஆமா. அது மட்டும் இல்லாம யாராவது ஒரு ஆள் நம்மளோட காயத்துக்கு மருந்து போட மாட்டாங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த ஊரும் காளியும், பொன்னாவையும் வரடனும், வரடின்னு சொல்றப்போ, நல்லையன் சித்தப்பா மட்டும் தான் வந்து குழந்தை இல்லைன்னா என்ன? நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல. அதுவே ரொம்ப பெருசுன்னு சொல்லி 2 பேத்தையுமே வந்து ரொம்ப ஒரு ஆறுதலா பேசுவாரு. அது சில சமயங்கள்ல நமக்கும் தேவைப்படும். அது காளிக்கும் தேவைப்பட்டிருக்கும், பொன்னாக்கும் தேவைப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்துல பொன்னாவும் நெனப்பாங்க. நல்லையும் சித்தப்பா வந்தா மட்டும் பொன்னாக்கு வந்து ஒரு தனி கரிசனம் இருக்கும். ஏன்னா, அவரு மத்தவங்க மாரி நம்மள வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. நம்மள ரொம்ப ஆறுதலா பேசுவாருங்கிறது, அவளுக்கு வந்து ஒரு இணக்கத்த தரும். ஒரு அன்ப தரும். இன்னொன்னு இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டி வந்து ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட ஒண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அத பத்தின கேள்வி ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும். நம்மனால நிச்சயமா அந்த வாழ்க்கைய வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃபா வாழவே முடியாது. எப்ப யாராவது ஏதாவது கேட்பாங்களோ, அத எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிற யோசனையிலேயே நம்மளோட வாழ்க்கை வாழ்றத மறந்து போயிரும். பொண்ணாக்கும் அந்த மாரி தான். எப்பயாவது யாராவது கேட்டுருவாங்களோ, ஏதாவது நம்ம விசேஷத்துக்கு போறப்ப யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ, இல்ல குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா வர்ற ஏக்கம், இல்ல நம்மளோட காளி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இப்ப பார்த்தா அந்த தொண்டு பெட்டிக்குள்ளேயே, ஆட்டு பெட்டிக்குள்ளேயே வந்து முடங்கி இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குழந்தை தானோ? இப்ப இந்த சமூகம் வந்து எந்த கேள்வியும் எழுப்பல அப்படிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதலும், வாழ்க்கையும் அதே மாரி ரொம்ப அழகா ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரி நம்ம சிம்பிளா சொல்லிறலாம். அந்த மாரி போயிட்டே இருக்கும். பெருசா எதுவும் தெரியாது. அவங்க 2 பேரும் அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க 2 பேரையும் வச்சுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சமூகம் எழுப்பக்கூடிய கேள்வி ஒவ்வொன்னும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பரவி இருந்த அந்த காதல மொத்தமா சுக்குநூறா உடைச்சு, கடைசியில வாழ்க்கையே வந்து ரொம்ப சிதைச்சு போற மாரி ஆயிரும். எனக்கு இது படிச்சப்ப இந்த மாரி தான் தோணுச்சு. ஏன் இந்த சமூகம் வந்து இப்படி இருக்கு? அவங்கவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு அவனே போயிருந்தான் தானே! எப்ப பார்த்தாலும் இந்த சமூகத்துக்கு அடுத்தவனோட வாழ்க்கை மேலயும், அடுத்தவன் என்ன பண்றான் மேலயும் ஏன் இவ்வளவு அக்கறை இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும்? அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க 2 பேரும் சொன்னத கேட்கும்போது, நீங்க 2 பேரும் என்ன மாரியே நெறைய இடங்கள்ல வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு நெனைக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புக் வந்து ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த புக்க படிச்சு முடிக்கும்போது, ஒருவேள எனக்கும் நாளைக்கு இந்த மாரி தான் வந்து ஒரு கேள்விகள் எழும்புமோ? ஒருவேள நடந்தால் அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியையும், சில பயத்தையும் அந்த புத்தகம் குடுத்துச்சு. அத தாண்டி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் சொன்ன மாரி அந்த கதையில போற மாரியே பொன்னாவும், காளியும் அவ்ளோ அந்யோன்யமா ஒரு அன்பா வாழ்வாங்க.
அந்த ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாம, ஒரு சமூகம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ பெரிய வன்முறையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து, இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லுச்சுன்னு தான் சொல்லலாம். ஒரு 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 ரொம்ப இயல்பான விஷயம். எனக்கு வந்து இட்லி பிடிக்கலாம். இன்னொருத்தருக்கு தோசை பிடிக்கலாம். என் வீட்லயே இருக்கவங்களுக்கு. ஆனா, இந்த குழந்தை பேறு மட்டும் தான் ஒரு குடும்பத்த வந்து நிறைவு செய்யும். அதுதான் அந்த கணவன் மனைவிக்கு வந்து சந்தோஷத்த குடுக்கும். எப்படி இந்த சமூகம் வந்து நெனைக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ அந்யோன்யமா, அவ்வளோ அன்பா இருந்த ஒரு தம்பதி, இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பிரியறது. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் வந்து தெரிஞ்சு இதனால பிரிஞ்சிருந்தா கூட பரவால்ல. அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சியே நடக்கும். அந்த சூழ்ச்சிய ஏற்படுத்துறது வந்து யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காளியோட அம்மாவும், அதுக்கப்புறம் வந்து பொன்னாவுடைய பெற்றோரும், அவனோட கூட பிறந்த சகோதராவும் இருப்பாங்க. அதாவது காளிக்கும் பொன்னாக்கும் குழந்தை தான் நிஜமாலுமே சந்தோஷமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா காளிக்கும் பொன்னாக்கும் குழந்தை இருந்தா தான் சந்தோஷம்னு அவங்களா நெனச்சு, காளி பொண்ண வாழ்க்கையில இன்னும் சொல்லப்போனா நல்லா கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. இத படிச்சு முடிக்கும்போது வந்து ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கனத்த இதயத்தோட தான் வந்து ஒரு நாளே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு ஆழமான கருத்த வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தெரிவிக்கிறதா இருக்கு. இந்த புக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பர்சனலி நான் இப்படிதான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த புக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுத்துச்சு, ஒரு விழிப்புணர்வை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம யார்கிட்டயும் அந்த கேள்வியை கேட்டுறக்கூடாது. தப்பி தவறி கூட நம்மளோட கண்டிப்பா. சப்கான்சியஸா கரெக்ட் ஸ்ரீ. யோசிக்கிறதே முதல்ல தப்பு. அப்படி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை இருக்கணுமா? முதல்ல இன்னும் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற கேள்வியே ஒரு வன்முறை தான். வார்த்தை வன்முறை தான். அதுக்கு அடுத்தது நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவங்களோட மனதளவுல ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய இல்ல உழுக்கக்கூடிய ஒரு கேள்வின்றது, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? அந்த வார்த்தையை நம்ம யாருக்கிட்டயும் கேட்டுறக்கூடாது. அதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியா அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்திலாம் நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நம்ம நேரா போய் அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? இன்னும் அதுக்கான பல வாக்கியங்கள் இருக்கும் இவங்க கேட்கறது. அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா கேட்டுறக் கூடாது. அத கேட்கவே கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் இந்த இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு கிடைச்சது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, பொன்னா, காளி மாதிரி குழந்தை இல்லாமயும் சந்தோஷமா இருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்க. ஆனா, குழந்தை இருந்தும் வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்காக வாழக்கூடிய தம்பதிகளும் இருக்காங்க. குழந்தை மட்டும் தான் ஒரு அல்டிமேட் கோலோ, இல்ல வந்து சந்தோஷமோ கிடையாது. ஒரு ஒரு வாழ்க்கையோட அர்த்தம் அப்படிங்கிறது, அந்த கணவனும், மனைவியும் எவ்வளோ அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதாவது எவ்வளோ அன்புள்ள வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. நீங்களே வந்து ஒரு ஒரு கோட்பாட வச்சுட்டு, இந்த கோட்பாடுக்குள்ள தான் எல்லா மனுஷனும் வாழணும்னு சொல்லாதீங்க. எப்படி நம்ம கையில இருக்க 10 விரலும் ஒரே மாரி இருக்கிறது இல்லையோ, அது மாரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை, பாசங்கள் எல்லாமே ஒண்ணு கிடையாது. அவனுடைய வாழ்க்கைய அவன வாழ விடுங்க. இப்படி இருந்தா தான் வாழ்க்கையில குழந்தை இருந்தா தான், கல்யாணம் ஆயிருந்தா தான், இவ்வளோ சம்பாரிச்சா தான், இவ்வளோ பெரிய வீடு இருந்தா தான், அப்படின்னு வந்து ஒரு பிரஷர் போடாதீங்க. அப்படிங்கிற ஒரு பல எண்ணங்கள வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து எனக்கு சொல்லுச்சு. ஸ்ரீயும் கீர்த்தியும் சொன்ன மாதிரிதான் இந்த புத்தகம் வந்து இன்னைக்குமே ஏன் இவ்வளவு ரெலவெண்டா இருக்குன்னா, இன்னைக்கும் இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில போய் அவங்களோட வார்த்தைகளால அவங்களோட வன்முறை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கையை போய் தேவையில்லாம கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ பகிர்ந்துகிட்டு இருக்கப்போ, இதுதான் உன்னோட சந்தோஷம், இதுதான் உன்னோட கஷ்டம், குழந்தைதான் இங்க சந்தோஷத்தை தரும்னு. கண்டிப்பா குழந்தை சந்தோஷம் தரும், யாரும் இங்க இல்லைன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இது மட்டும்தான் சந்தோஷம், இது இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரி அவங்கள வந்து தேவையில்லாம ஒரு கார்னருக்குள்ள தள்ளி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே நம்ம முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத கேள்விகளால. பேரன்பு படத்துல கூட வந்து அந்த கை கால் முடமான அந்த குழந்தைகிட்ட போய் ஏன் என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது எவ்வளவு வன்முறைன்னு சொல்லி மம்முட்டி சொல்ற மாதிரி நம்மளும் போய் யாராவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்ரீ சொன்ன மாதிரி வித்தியாச வித்தியாசமான பேர்ல கேள்வி கேட்போம். புழு பூச்சி உண்டாச்சா, ஏதாவது நல்ல விசேஷமா இருக்கா, குழந்தைங்க எப்போ, இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எதோ முன்னேறிக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும்தான் மாத்தி மாத்தி அடுத்தவனோட வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம், இல்ல அடுத்தவங்க எப்படி வந்து நம்ம கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மத்தவங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களை எப்படியெல்லாம் நம்மளோட வார்த்தைகளால கொல்லலாம்னு சொல்லிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு என்னமோ அட்வைஸ் பண்றவங்க மாதிரிதான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு அடியும் அவங்க சொல்றபடி கேட்கணும்னு நினைப்பாங்க, அவங்க சொல்றபடி நடக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மொத்த உலகத்திலுமே சூன்யமாயிருச்சு, நம்ம தனித்து விடப்பட்டுட்டோம்லாம் சொல்லி சொல்லி கடைசியில நம்ம நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடுவாங்க. இது எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து எனக்கு இந்த புத்தகம் வந்து சொல்லி கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய
தாக்கத்த படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தும். எனக்கு வந்து இன்னைக்கு தோணக்கூடியது பாத்தீங்கன்னா, மகப்பேறு மருத்துவமனைக்கு ஈக்குவலா இன்னைக்கு கருத்தரித்தல் மருத்துவமனை இருக்கு. அதாவது வந்து இப்போ அந்த கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் குடுத்த ஒரு அட்வான்ஸ்மென்ட் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அங்கேயுமே வரக்கூடிய நெறைய தம்பதிகள் அவங்களுக்கு குழந்தை வேணுமா அப்படிங்கிறத விட, குழந்தை இல்ல அப்படின்னு இந்த சமூகம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நெருக்கடி காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தம்பதிகள் போறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து எப்பயுமே இருப்பதுண்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கருத்தரித்தல் மையத்துல வந்து நம்ம போயி ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சாமானிய மனிதனுக்கு, ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருத்தரித்தல் மையம் போய் அவனுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா பணம் செலவாகும். அப்படிங்கும்போது, அதுக்காக அவன் வந்து அவ்வளவு தூரம் போறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நிஜமாலுமே குழந்தை வேணுமா? இல்ல வந்து இந்த சமூகம் சொல்ற பேச்ச அவனால கேட்க முடியாம, அதுக்கான ஒரு விடைய தேடி அவன் போறானா? அப்படிங்கிறது வந்து நிஜமாலுமே வந்து இந்த இந்த காலகட்டத்திலயும் அந்த விஷயம் போயிட்டுருக்கு. கீர்த்தி, நீங்க சொல்றது நிச்சயமா உண்மைதான். என்னதான் நவீன மருத்துவம் இங்கு குழந்தை பேறுக்காகவும், கருத்தரித்தலுக்காகவும் பல வகையான வழிமுறைகள், வழிவகைகள செய்து கொடுத்திருந்தாலும், அது எல்லா மனிதர்களாலும், அனைத்து பொருளாதார படிநிலைகள்ல இருந்து வரக்கூடிய மனிதர்களாலும் அணுக முடியுதா? ஆக்சஸிபிளா அவங்களுக்கு இருக்கா? அப்படின்னா, அது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அவங்கள அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த அரசியலையும் இந்த இடத்துல நம்ம கேள்விக்குட்படுத்தி தான் ம். ஆகணும். என்னதான் நம்ம அந்த நவீன மருத்துவத்தையும், அறிவியலையும் நம்ம பாராட்டுனாலும், அதே சமயத்துல இவங்கள யார் இந்த நிலைக்கு தள்றா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விய நம்ம முன் வச்சு தான் ஆகணும். குழந்தை பேரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 2 பேர் கணவன், மனைவி இருவரை நோக்கியும் கேள்வி எழுப்பப்பட்டாலும், பெரும்பாலும் இந்த கேள்வி பெண்களை நோக்கி தான் வைக்கப்படுது. நீங்க சாதாரணமா வீட்ல பார்த்தீங்கன்னா கூட, மனைவிய மட்டும் அப்படி தனியா கூப்பிட்டுட்டு போய் இந்த கேள்விய கேட்பாங்க. அது அ அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய மாமியார் யாரா வேணா இருக்கலாம். தனியா கூப்பிட்டு போயிட்டு, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? ஏதாச்சும் என்ன இன்னும் எதுவும் ஆகலையா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் இருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த கேள்விகள் வந்து பெண்களை நோக்கி தான் வைக்கப்படுது. கணவனுடைய அரவணைப்பு இருந்தது இந்த கதையில. மாதுருபாகன் கதையில வந்து தாலி பொன்னாவோட நின்னதுனால, அவனுக்கு ஒரு ஆசுவாசமா கூட இருந்ததுனால, பொன்னாவால இந்த பிரச்சனைகள ஓரளவுக்காச்சும் சமாளிக்க முடிஞ்சது. அவளுக்கு வீட்ல இந்த பிரச்சனை தலை தூக்காம அவளால ஓரளவுக்கு பா பா பாத்துக்க முடிஞ்சது. அதுவே இங்க எல்லா பெண்களுக்கும் அமையறதில்ல. காரணம் என்னன்னா, கணவர்கள் இதை வைத்தே அவங்க மேல ஒரு வன்முறைய நிகழ்த்துறாங்க. இதுவே டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஒரு காரணமாவும் அமையுது. இன்ஃபெர்டிலிட்டிங்கிறதே இங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஒரு ரீசனாவும் அமையுது. அப்படிங்கிறதும் இன்னொரு மறுக்க முடியாத உண்மை. இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பெருநோன்புக்கு வந்து பொண்ணாவ அனுப்புறத பத்தி பேசுவாங்க. ஆனா கல்யாணமாகி சில வருஷங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காளிக்கு இன்னொரு திருமணம் பண்றத பத்தி பேசிருவாங்க. இன்னைக்குமே எதார்த்தமா பல வீடுகள்ல குழந்தை இல்லன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறதா தான் இன்னைக்கும் வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா காளி வந்து அறவே வந்து மறுத்துருவான். "இல்ல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு வந்து அவன் மறுத்துருவான். இது கூட வந்து பெண்கள் மேல வந்து இன்னைக்கும் பல வீடுகள்ல இருக்கக்கூடிய வன்முறையை இந்த புத்தகம் வந்து ரொம்ப அழகா சொல்லுச்சு அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. உண்மைதான். இன்னொன்னு மாதர்பாகம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, பெருமாள் முருகன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கும் சொசைட்டில ரெலவெண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் யாரா 2 பேத்துக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. அவங்க எந்திரிக்க கூடாது, காலையில ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எப்ப பார்த்தாலும் எதையும் இழந்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த சொசைட்டி வந்து எதிர்பார்க்கும். யாராவது வந்து பாவப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி மத்த எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது லிட்டரலா இதுல பெருமாள் முருகன் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, பொண்ணா கிட்டயும் சரி, காளி கிட்டயும் சரி, உங்களுக்கு என்ன பிள்ளையா, இந்த சொத்தை வந்து யார் இது பண்ண போறா, பிள்ளை இருக்க சொத்து தான் ரொம்ப பாடுபடுறியா, உங்களுக்கு தான் பிள்ளை இல்லையே, எதுக்கு இப்போ வந்து இது பண்ணணும்னு நினைக்கிற, ரொம்ப அழகா போற, உனக்கு தான் பிள்ளை கிடையாது, நீ முன்ன பின்ன வந்து பிள்ளைய வளர்த்துருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எது பண்ணாலுமே கடைசியா இந்த சொசைட்டி வந்து பிள்ளைங்கிற ஒரு நாட்டுலதான் வந்து கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு இதுல கூட அழகா வந்து சொல்லியிருப்பாரு பெருமாள் முருகன், பொண்ணாக்கு வந்து ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும், இல்ல விளையாடணும்லாம் கூட ஆசை இருக்கும். ஆனா அவன் மனசுக்குள்ளே வச்சுப்போம், எங்க நான் விளையாண்டா சுத்தி இருக்க சொசைட்டி வந்து என்ன ஏதாவது சொல்லிடுவோம், குழந்தைய எல்லாம் வைப்பாரு விளையாடுறா பாரு, இல்ல அவளுக்கு வந்து என்ன தெரியும் குழந்தைய பத்தி, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அந்த காலத்துல நடவு நடுறது கூட வந்து இவ எடுத்து கொடுத்தா வந்து ஒழுங்கா வந்து விளையாது. இப்படி வந்து ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லி கடைசியில
இந்த குழந்தையோட தான் வந்து இந்த சொசைட்டி வந்து முடிச்சு போடும். இன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், யாரும் 2 பேருக்கு குழந்தை இல்ல அப்படின்னா, அவங்க வந்து நல்லா இது பண்ணாலோ, நல்லா ட்ரெஸ் பண்ணாலோ, இல்ல 4 இடத்துக்கு வெளிய போனாலோ, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், எப்படி அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? அவங்களுக்கு தான் இதே இல்லையே. அவங்க சேடா தானே இருக்கணும். அவங்க கஷ்டமா தானே இருக்கணுங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த சொசைட்டியோட முகம் அப்படி இருக்கு. அது ரொம்ப அழகா அதுல பெருமாள் முருகன் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து மாமனார் வீட்டுக்கு காளி வந்து திருமணமாயி போனப்போ வந்து அங்க நிழல் இல்லன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பூவரச மரத்த வந்து விதைப்பாரு. அந்த ம். பூவரச மரம் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா 12 வருஷத்துல ஒரு பெரிய மரமாகி, பூ பூத்து ரொம்ப அழகா ஒரு பெரிய நிழல் குடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கும். அந்த மரத்த வந்து வச்சு சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து, "நீ வச்ச மரமெல்லாம் பூக்குது. ஆனா வந்து உன்னோட வீட்ல தான் குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய வழி தரக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு அந்த புத்தகத்துல தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வார்த்தையால சொல்லவே முடியாது. இந்த புத்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த வட்டார சொலவடைகள்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது முழுக்க முழுக்க யாரோ ஒருத்தவங்களுடைய இயலாமைய குறிக்கிற மாரியே இருக்கும். இயலாமைன்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது இயலாமை கூட கிடையாது. அவங்களுடைய ஒரு ஆற்றாமை, இல்ல அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஒரு விஷயத்த வந்து குத்தி காட்டுற மாரியே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இவங்கள்ட்ட காளி பொண்ணாக்கு குழந்தை இல்ல, அப்படிங்கிற விஷயத்த குத்தி காட்டுற மாரியே அந்த சொலவடைகள் முழுக்க இருக்கும். இவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றது, "நீ இத செய்யக்கூடாது, அத செய்யக்கூடாது." அதே மாதிரி காளியுடைய அம்மா வந்து கணவரை இழந்தவங்க. கொஞ்சம் சிறு வயதிலே கணவரை இழந்தவங்க. ஆ அவங்கள நோக்கி வந்து எப்படி என்ன என்ன மாதிரியான வார்த்தைகள இவங்க பிரயோகப்படுத்துவாங்கன்னா, "முண்ட வளர்த்த பிள்ளை வந்து தண்டமா தான் போகும். வெள்ளச்செலக்காரி விதைச்சா ஒண்ணும் விளங்காது." ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க சுத்தி இருக்கிறவங்க மொத்தமுமே நடத்தக்கூடிய ஒரு வார்த்தை வன்முறைகள் கலந்தது தான் இந்த புத்தகம். வார்த்தை வன்முறைகளால் கட்டமைக்கப்பட்டதே இந்த புத்தகம்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த புக் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு இடத்துல தோணுச்சு. குழந்தை இல்லன்னா என்ன? ஒரு இடத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லன்னா என்ன பெற்றா தான் பிள்ளையா? எவ்வளவோ பிள்ளைகளுக்கு வந்து ஆதரவு இருக்காங்க. அவங்கள்ல ஒரு குழந்தைய எடுத்து தத்தெடுத்து வளர்த்தலாமே! இதுக்கு என்ன இவ்ளோ கஷ்டம்? அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கும் விடையே பெருமாள் முருகனே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. பொண்ணாவும் வந்து காளியும் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கும். அதாவது வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கான முழு மனசும் இருக்கு. ஆசையும் இருக்கு. அந்த குழந்தைய நம்ம குழந்தையா வளர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல வந்து பல பல இடங்கள்ல வந்து இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க தத்தெடுக்கக்கூடிய குழந்தை வந்து யாரோ பெற்ற குழந்தை. அந்த குழந்தை யாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து யாரோட குழந்தைக்கு என்னோட சொத்தெல்லாம் ஏன் போகணும்? அந்த சொத்தெல்லாம் வந்து யாருடைய குழந்தைக்கு ஏன் போகணும்? அதாவது இவங்க அந்த குழந்தைய வளர்த்த தயாரா இருந்தாலுமே, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூகம் அவங்கள அந்த குழந்தைய வந்து நல்லா வளர்த்தி கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்கல அப்படிங்கிற ஒரு உண்மைய இந்த புக் படிக்கும்போது என்னால நல்லா உணர முடிஞ்சது. ஆனா இந்த புத்தகம் சொன்னது எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான். தெரிஞ்சோ தெரியாமயோ என்னதான் நம்ம வாழ்க்கைய என் வாழ்க்கைய எனக்கு புடிச்ச மாரி தான் வாழ்றேன் அப்படின்னு நீங்களும் நாமளும் சொன்னாலும், நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ரொம்ப முக்கியமான தருணங்கள்ல இந்த சமுதாயம் நம்ம மேல ஒரு பெரிய அழுத்தத்த வந்து குடுத்துட்டே தான் இருக்கு. பொண்ணாக்கும், காளிக்கும் நடந்த விஷயம் இன்னைக்கும் பல தம்பதிகளுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மனால மறுக்கவே முடியாத ஒரு உண்மையா தான் இருக்கு. நாங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த புக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, இந்த பெருமாள் முருகன் இந்த புத்தகத்துல வந்து முடிவு வந்து காளிக்கான ஒரு முடிவு வச்சிருப்பாரு. அந்த முடிவு வந்து எனக்கு ஒரு மாரி புரிஞ்சுது. உடனே வந்து நாங்க 3 பேரு வந்து பேசும்போது, எனக்கு அந்த முடிவு நான் வேற மாரி யோசிச்சிருந்தேன். சங்கர் அத வந்து வேற மாரி யோசிச்சு வச்சிருந்தாரு. ஸ்ரீ வந்து வேற மாரி சொன்னாரு. அந்த ஒரு முடிவு தான். ஆனா, அந்த அந்த ஒரு முடிவ வந்து நாங்க 3 பேருமே வந்து வேற வேற மாரி புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தகுந்த மாரி நாங்க 3 பேருமே வேற வேற மாரி கற்பனை செஞ்சுக்கிட்டோம். "என்னடா இப்படி முடிச்சுட்டாரே இவரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க 3 பேருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம். போன வருஷம் நடந்த வந்து போன தடவ நடந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து நாங்க போகும்போது தான் தெரிஞ்சது. நிஜமாலுமே பெருமாள் முருகன் வந்து அந்த முடிவ வந்து அப்படிதான் வச்சிருக்காரு. நம்மளுடைய கற்பனைக்கு வந்து அந்த முடிவ விட்டுட்டாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் நாங்க உணர்ந்தோம். ஏன்னா, மாதொருபாகனுக்கு அப்புறம் அவரு வந்து அர்த்தநாரி, ஆலவாயன் அப்படின்னு வந்து 2 புத்தகத்த வந்து தொடர்ந்து எழுதியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, மாதொருபாகனோட முடிவுல இருந்து ஆரம்பமாகக்கூடிய தனித்தனி கதைக்களம். இந்த புக்கோட அடுத்த பாகமா அதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஆனா மாதொருபாகன்ல இருக்கக்கூடிய முடிவ வச்சு ஆரம்பமாகக்கூடிய அந்த ஆரம்பமாகக்கூடியது தான் அந்த 2 புத்தகமும். வாய்ப்பும், சந்தர்ப்பமும் கிடைக்கும்போது, அந்த புத்தகத்தையும் நாங்க படிச்சுட்டு, உங்களுக்காக எங்களுடைய அனுபவங்கள கொண்டு வரோம். மனுஷனுக்கு எப்பவுமே தான் மீது யாராவது ஒருத்தவங்க அன்ப காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல அவன் யார் மீதாவது அன்ப கொட்டிக்கிட்டே இருக்கணும்.
இங்க காளிக்கும் பொண்ணாக்கும் குழந்தை இருக்கும் பட்சத்துல சந்தோஷம். அவங்க 2 பேரோட அன்பும் அந்த குழந்தை மேல போகும். குழந்தை இல்லைனாலும் காளிக்கு பொண்ணா இருக்கா, பொண்ணாக்கு காளி இருக்கா. ஆனா இந்த சொசைட்டி அவங்களா ஒரு வழிமுறைய வச்சுட்டு, இதெல்லாம் தான் சந்தோஷம். உனக்கு குழந்தை இருந்தா தான் சந்தோஷம்னு சொல்லி தேவையில்லாம அடுத்தவங்களோட வாழ்க்கைய போய் நோண்டுறாங்க. இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த சொசைட்டில இருக்கவங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா போதும். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் டாக்டர்ஸா மாறிடுவாங்க. எல்லாத்தையும் பண்ணு, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லி, அவங்களோட வாழ்க்கைக்குள்ள நம்ம சந்தோஷத்துக்கான வழிமுறைய வந்து டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த மாரி எதுவுமே பண்ணாம, ஒவ்வொருத்த மனுஷங்களோட வாழ்க்கைய வந்து அவங்க முடிவு பண்ணட்டும். முக்கியமா குழந்தை இல்லாதவங்களோட சந்தோஷத்தையும், கஷ்டத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம போய் அவங்கள நோண்டாம இருந்தாலே போதும். இனிமேலு எந்த விதமான புதுசா கேள்விகள கண்டுபிடிச்சு, வித்தியாசமா யார்கிட்டயும் போய் கேட்காதீங்க குழந்தைகள பத்தி. சனா சொன்னதுல இருந்து தொடர்ந்தா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்கு எப்ப தோணுதோ அவங்க குழந்தை பெத்துக்கலாம். இல்ல அது அவங்க குழந்தை பெத்துக்காமலே கூட இருக்கலாம். இன்னொருத்தவங்களுடைய அது குட் நைட் படத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து என் பெட்ரூம்குள்ள எட்டி பார்த்து ஆச்சா ஆச்சான்னு கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 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 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சரியாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நம்ம அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நீ இத பண்ணுன்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி நீ இதை எப்ப எனக்கு கொடுப்பன்னு கேட்கறதுக்கான உரிமையும் கிடையாது. நம்ம எப்படி போன பாட்காஸ்ட்ல வந்து குழந்தைகளும் தனி மனிதர்கள் சொன்னோம்னா, இங்க எல்லாருமே தனி மனிதர்கள் தான். ஒரு கணவன் மனைவியும் அது அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அதுக்குள்ள நம்ம மூக்க நுழைச்சு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா, ஆச்சா, எப்ப வரும், எப்ப குழந்தை கொடுப்ப, எப்ப எப்ப என்ன தாத்தா வாக்குவ, எப்ப என்ன பெரியப்பா வாக்குவ, எப்ப என்ன சித்தப்பா வாக்குவ, இந்த மாதிரி தொடர்ச்சியான கேள்விகளை தொடர்ந்து அவங்க மேல ஒரு அம்பு மாதிரி தொடர்ந்து தொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இறுதி கருத்து. இவங்க 2 பேருமே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கும் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆல்ரெடி அவங்க நெறைய விஷயங்கள கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. பல கஷ்டங்கள வந்து சங்கடங்கள வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கறைங்கிற பேரு வழியில போயிட்டு, நீங்க இது பண்ணு, அது பண்ணு அப்படின்னு சொல்றத தயவு செஞ்சு தவிர்த்து, அவனோட வாழ்க்கைய அவனா வாழ்றதுக்கான ஒரு ஸ்பேஸ குடுங்க. இந்த பாட்காஸ்ட் எபிசோட எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய மாதுருபாகன் நாவல் குறித்தான அல்லது அந்த கதைக்களம் குறித்தான ஒரு உரையாடலா மட்டும் கொண்டு போறதுல எங்களுக்கு பெரிதா விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, என்னதான் இந்த புத்தகம் வந்து சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்துல நிகழ்ந்த ஒரு கதையை அடிப்படையா கொண்டு எழுதப்பட்டிருந்தாலும், இந்த கதை சொன்ன சமூக அரசியலுங்கிறது இன்றளவும் இங்க நம்ம சமூகத்துல மாறாம தான் இருக்கு. இன்றளவும் மக்கள் மனதுல அது ஊறி போய் தான் இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால எங்களுடைய புரிதல் தொட்டு, எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் தொட்டு, எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய அனுபவங்களை நாங்க இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல பகிர்ந்திருக்கோம். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா, அல்லது உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் எபிசோட் சார்ந்த எதிர்மறையான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதிலா தெரிவிக்கலாம். எங்களுடைய உரையாடலை உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் எபிசோட நீங்க பகிர்ந்துக்கலாம். மேலும் இதுக்கப்புறம் வரப்போற எங்களுடைய எபிசோட்கள் குறித்தான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருந்தா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுவரை எங்களுடைய உரையாடலை மிகவும் பொறுமையா கேட்டமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. சனா, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? இருக்கு ஸ்ரீ. திருமணத்திற்கு வராத தூரத்து மாமா நீண்ட நாட்களுக்கு பின் பிரியத்தோடு எங்களை பார்க்க வந்தார். மாப்பிள, அப்புறம் எப்ப நல்ல விஷயம் சொல்ல போறீங்க? முகம் முழுதும் சிரிப்போடு கேட்டார். ஒரு வாரமாக 7 வேளையாக போய்க் கொண்டிருந்தது போய் இன்று காஃபிக்கு முன்பே ஒரே வேலையோடு நின்று விட்டதென்பதை சொல்லிய போது எனக்குத்தான் எவ்வளவு மகிழ்ச்சி. மாமாதான் பாவம், குட்டிய பிரியங்களை எல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். அது சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம். இப்போ மாதுருபாகன் பிரச்சனை வந்தப்போ எனக்குள்ளே இருந்த எழுத்தாளன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்றைய இந்திய சூழல் வந்து இன்னும் கடுமையாகி இருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ நமக்கு நம்ம எழுத்தாளன் இறந்து விட்டான்னு நான் அந்த சமயத்தில் எனக்கு நேர்ந்த தனிப்பட்ட அனுபவங்களை வச்சு நான் சொன்னேன். ஆனால் எழுத்தாளன் வந்து ஃப்ரெக்ட் சொன்ன மாதிரி தான். இப்போ இருண்ட காலத்தில் பாடல் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது இருண்ட காலத்தை பற்றியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இது இல்லாமல் போகாது. அதனால் எழுத்தாளர்கள் இந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துகிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அசுரலோகத்தை படைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ பூனாச்சி படைப்பை பூனாச்சி நான் வந்து அது ஒரு வெள்ளாட்டின் கதைன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் பல பேர் அதை ஒரு அரசியல் பிரதியாகத்தான் அதை வாசிக்கிறாங்க.
அது மாதிரி வந்து நாம் வெவ்வேறு வடிவங்கள் உருவகங்களை பயன்படுத்துறது, குறியீடுகளை பயன்படுத்துறது, இப்படியான வெவ்வேறு வடிவங்களை வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்தி எழுதுகிற முறை வந்து இன்றைக்கி கூடிகிட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது.